ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல சத்து மாவு வச்சு எப்படி பர்ஃபெக்டான கேக் செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு சல்லடை வச்சுக்கலாம். இதுல 2 கப் சத்து மாவு, 1/2 கப் கோதுமை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்றா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஓரமாக வச்சுட்டு இன்னொரு மிக்சிங் பவுலில் 2 முட்டை, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட விஸ்க் இருந்தால் அதை வச்சு நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட பவுடர் பண்ண சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக 1.25 கப் பவுடர் பண்ண சுகர் சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு கரெக்டான ஸ்வீட் லெவலாக இருக்கும். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா இதோட கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/4 கப் எண்ணெய் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஜலிச்சு வச்சிருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நடுநடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொத்தம் இதுக்கு 1 கப் பால் தேவைப்படும். ஒரு ஸ்பூன் வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். எடுத்து ஊத்துனா ரிப்பன் மாதிரி மடிஞ்சு மடிஞ்சு விழணும். இதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ கேக் டீன்ல பட்டர் ஷீட் போட்டு எடுத்திருக்கேன். அதில் இந்த மாவை சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. 180 டிகிரிஸில் ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு 30 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்ல சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான சத்து மாவு வச்சு சாக்லேட் கேக் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.